ஹாய் ஆல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைனி ஹேபிட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டைனி ஹேபிட்ஸுன்றது ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது ரொம்ப பெருசாக ஆரம்பிக்காமல் சின்ன சின்னதாக ஆரம்பிக்கிறது. ஏதோ ஒன்றுமே நம்ம பெருசாக ஆரம்பித்தோம்னா நம்மளால் அதை சீக்கிரம் முடிக்க முடியாது, இல்லை நம்ம மோட்டிவேட் ஆக மாட்டோம். ஆனால் சின்ன சின்னதாக ஒன்று நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். அதாவது ரொம்ப குட்டியாக இருக்கணும். அது ஒரு 5 நாளுக்கு 10 நாளுக்கு ஃபஸ்ட்டு பண்ண முடியணும், ஒரு 7 நாளுக்கு அந்த மாதிரி ஹேபிட்ஸ் தான் டைனி ஹேபிட்ஸ். இந்த டைனி ஹேபிட்ஸ் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக தான் இருக்கும், ஆனால் இந்த ஸ்மால் சேஞ்சஸ் நம்மளோட நிறைய விஷயங்களை மாற்றிடும். அதாவது டெய்லி கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணுறது, ஒரு காஃபியை ரசித்து குடிக்கிறது, கொஞ்சம் நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்குறது, பிள்ளைங்களோட அன்னைக்கு கிளாஸில் நடந்ததை பேசுகிறது, டெய்லியும் ஒரு ஸ்டோரி பிள்ளைங்களுக்கு சொல்கிறது. அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா அந்த வாரம் ஃபுல்லாவோ இல்லை அந்த நாளில் நம்ம பண்ண செலவுகளை பிள்ளைங்களோட டிஸ்கஸ் பண்ணுறது, நம்ம சேமித்து வைக்கிறது, பிடிச்ச பாட்டை கேட்குறது, எஃப்எம் கேட்குறது, ஏதோ ஒன்று பிடிச்ச ஒரு சீரியஸ் பார்க்குறது, அப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு வெந்நீரில் கால் வச்சுக்கிறதோ, டெய்லி ஒரு 2 to 5 பேஜஸை ரெகுலராக படிக்கிறது, அந்த விஷயங்களை ஒரு ரீகால் பண்ணுறது, ஒரு தோட்டத்தில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, தண்ணி ஊற்றுறது தோட்டத்துக்கு, இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள தான் இருக்கும். ஒரு வாக்கிங் போகிறது, ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது, ஒரு 10 ஸ்குவாட் பண்ணுறது, இது எல்லாமே ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக ஒரு 2 இல்லை ஒரு 3 இல்லை ஒரு 5 பர் டேக்கு ஒரு கோல் செட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை ஒரு 5 days ஃபாலோ பண்ணோன்னா நமக்குள்ளே கண்டிப்பாக நம்மளால் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். அது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு உயிர்ப்பை கொடுக்கும்னு நினைக்கிறேன். சுற்றி இருக்கவங்களோடையும் நமக்கு ஒரு நல்ல பாண்டிங் க்ரியேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்ஜாய் த லைஃப்.